மரணப்படுக்கையில் இருக்கும் ஒரு பெண் தன் கணவரிடம் கேட்கிறாள், நான் மரணித்த பிறகு நீங்கள் எத்தனை நாட்கள் கழித்து இரண்டாவது திருமணம் செய்து கொள்வீர்கள் என்று கேட்க, கணவன் கண் கலங்கியபடி அழுது கொண்டே சொல்கிறான், உன் கல்லறையின் ஈரம் காய்ந்த பிறகு என்று சொன்னான். மாதங்கள் பல செல்ல அவன் மனைவி திடீரென இறந்து விடுகிறாள். மனைவிக்கு செய்ய வேண்டிய எல்லா சடங்கு காரியமும் செய்து அவளை புதைத்த இடத்தில் களிமண்ணால் அழகிய கல்லறை கட்டிவிட்டு வீடு திரும்புகிறான். தினமும் தன் மனைவியின் கல்லறையை வந்து பார்க்கிறான். கல்லறையின் ஈரம் காயவே இல்லை. 6 மாதங்கள் ஓடிப்போன நிலையில் தன் மனைவியின் கல்லறையை மறுபடியும் வந்து பார்க்கிறான். இன்னும் கல்லறையின் ஈரம் காயவே இல்லை. என்ன இது விந்தை! 6 மாத காலம் ஆகியும் இன்னும் கல்லறையின் ஈரம் காயவே இல்லையே என யோசித்தவன் ஒருவேளை அவள் பேயாக மாறிவிட்டாளோ என்றெல்லாம் சிந்திக்க ஆரம்பித்தான். இப்படியே ஒரு வருடம் ஓடியது. ஒருநாள் தன் மனைவியின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் அன்று அவள் கல்லறைக்கு செல்கிறான். 1 வருட காலம் ஆகியும் அவன் மனைவியின் கல்லறை ஈரம் காயவே இல்லை. ஏதோ இப்போது கட்டிய மண் கல்லறை போல ஈரமாக இருப்பதைக் கண்டவன் தன் மனைவி தன் மீது வைத்த பாசத்தை நினைத்து தனது மார்பில் அடித்துக்கொண்டு வாய்விட்டு கதறி அழுகிறான். அப்போது ஒரு குடம் தண்ணீரோடு இறந்த அவன் மனைவியின் சகோதரன் வருகிறான். நீ இங்கு என்ன செய்கிறாய்? குடத்தில் எதற்காக தண்ணீர் என்று கேட்கையில், என் சகோதரி, அதாவது உன் மனைவி, அவள் இறக்கும் 1 மணி நேரத்திற்கு முன்பு அண்ணா தினமும் காலையிலும் மாலையிலும் என் சமாதியில் தண்ணீர் ஊற்றி அதை ஈரமாக்கிவிடு என்று கூறி சத்தியம் வாங்கிக் கொண்டாளப்பா எனக் கூறி சத்தமாக அழுகிறான்.